என்னோட சௌமியாவுக்காக ஒரு வீடு வாங்குவேன், அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ்க்கும் பிரீத்திக்கும் என்னோட தகுதி என்னன்றதையும் காட்டுவேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த சரக்குல அப்படி என்ன இருக்கு? எனக்கு அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் தெரியுறாங்க. விசித்திரமா இருக்கு. யார்கிட்ட இருந்து நான் விலகி போறேனோ அவங்க நெருங்கி நெருங்கி வராங்க. நான் தினமும் தான் குடிப்பேன் தம்பி, நிஜமாதான் பா, தினமும் குடிப்பேன். நிஜமாவே இவங்க உங்க அப்பா அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க. என்னங்க, இது யாரோடதோ வீடு மாதிரி இருக்கு. அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அந்த கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டுறாருன்னா அவர் இன்னும் சும்மா காட்டிருக்க மாட்டார்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இப்போ இது நம்ம வீடு தான், நாம 2 பேரும் இங்கே தான் இருப்போம், சரியா? நீங்க பாத்துக்கிட்டே இருங்கக்கா. அருண் ஆதித்யாவை கூட சீக்கிரம் திரும்ப கூட்டிட்டு வருவாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன குடிசை கூட இப்ப வீடு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ சின்ன வயசுல இருந்தே ராஜகுமார மாதிரி வளர்ந்தவன். வீட்டை விட்டு வெளியில இருக்கிறது, இன்னொருத்தரோட பொறுப்பை ஏத்துக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட இந்த முடிவால உன்னை நினைச்சா எனக்கு கர்வமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பெருசா செஞ்சிடல. அது மட்டும் இல்லாம ஆதித்யாவை என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னாலதான் தப்பே நடந்துச்சு. நான் அன்னைக்கு சௌமியாவோட பேச்சு கேட்டு இருந்திருக்க கூடாது. சண்டை போட்டாவது ஆதித்யாவை அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்புறம் அவனை அட, இதுல உயிரை போயிருமேப்பா. இந்த மாதிரி ஸ்டண்டை எப்படிப்பா செய்ய முடியும்? ஏன்பா, இவன் அர்ஜுன் தாஸ் பையன் அருண் மாதிரி இருக்கான்ல? அட ஆமாப்பா, அவனே தான். ஓகே, குட் லக்.
டென்ஷன் எதுவும் இல்லையே, நல்லா செய்யணும். குட் லக். ஸ்டார்ட் சவுண்ட். இங்க பாரு, நான் நிறைய தடவை தப்பா பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை காதலிக்கிறேன் சுமதி. எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் அக்காவை நினைச்சு கவலைப்படுற. ஆனா சுமதி, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மறுபடியும் அதே பேச்சா வரும். ப்ளீஸ், இப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்க விரும்பல. ஒரு தடவையாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் யாரை பத்தியும் கவலைப்படல தான், ஆனா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. அதே மாதிரி நீ எப்பெல்லாம் தேங்க்யூ சோ மச் வருண். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. இதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. என்னங்க வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில வேலைக்கு போனோம்ல, அதான் நான் உனக்கு உதவி பண்ணலான்னு என் ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்காக இவ்ளோ Dress வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் நீங்க வாங்கிக்கலாம்ல. உங்ககிட்ட வெறும் 2 செட் Dress தான் இருக்கு. அமைதியா இருமா, டென்ஷன் ஆகாத பிரீத்தி. அர்ஜுன் தாஸ், பிரீத்தி. என்ன ஆச்சு அருண்? ஏன் இப்ப கத்துற? அர்ஜுன் தாஸ், பிரீத்தி. அருண், டேய் அருண். அருண், அருண் நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன்னு. அம்மா, என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கா? உங்க கண்ணை உங்களால நம்ப முடியல, அப்படிதானே? நம்புங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். இன்னும் எரிஞ்சு சாகல. அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உங்க மருமகளும் உயிரோட தான் இருக்கு. 21. இன்னும் 21 ஜென்மத்துக்கு யாருக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா என்னோட சௌமியாவை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் அழகா இல்லனா? இல்ல, அப்படிலாம் சொல்லல. நீங்க நல்லா அழகா தான் இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட சௌமியா என்னை விட அழகா இருப்பாளா? சௌமியாவோட கதையே வேற. அவளை விட அழகு இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஓ, அப்ப மேடம் இன்னைக்கு வேட்டையாடுற மூட்ல இருக்காங்களா? ஒரு ஆம்பளையே இன்னொரு ஆம்பளையால தான் கண்டுபிடிக்க முடியும். அருண் இன்னைக்கு உன் கையில சிக்க போறது இல்ல. அப்போ உங்க சௌமியா கிட்ட அப்படி என்ன இருக்கு? அப்புறம் யாருக்கிட்டையும் இல்லாத ஒண்ணு. ஒருவேளை யாருக்காவது சௌமியா மேல காதல் வந்துருச்சுன்னா அப்புறம் அவளை விட்டு எப்பவும் பிரியவே மாட்டாங்க. சௌமியாவோட கண்கள்ல போதை இருக்கு. 10 பேக்கு அடிச்சா கிடைக்கிற போது.